பழமையில் தெய்வங்களில் மிகவும் பிரபலமான ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு நாள் அகத்தியர் சிவபெருமான் மற்றும் பார்வதியை தரிசிக்க வருகை தந்தார். அப்போது சிவபெருமான் அவருக்கு ஓம் என்ற பிரம்ம ஞானத்தை சொல்லிச் சொன்னார். அந்த ஓம் பிரணவ மந்திரம் என்பது மிக உயர்ந்த கடினமான ஞானம். ஆனால் இந்த பிரம்ம ஞானத்தின் உண்மையான அர்த்தம் தெரிய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் முருகப்பெருமான் சுப்பிரமணியர் தனது தந்தை சிவபெருமானிடம் கேட்டார். ஓம் என்ற பிரணவத்தின் முழு அர்த்தமும் விளக்கமும் என்ன? இதை அறிந்து கொள்ள சிவபெருமான் முருகனை தனியாக அழைத்து இரகசியமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக சிறிய ஒரு மலையில் முருகன் சிறப்பு உருவாகி அங்கே சிவபெருமான் அவருக்கு பிரணவ உபதேசம், பிரணவ மந்திரத்தின் ரகசிய அர்த்தம் சொல்லிக் கொடுத்தார். அந்த மலையே சுவாமி மலை என்று அழைக்கப்படுகிறது. சுவாமி கடவுள், மலை மலை. இங்கே முருகப்பெருமான் தன் தந்தையிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு உலகிற்கு ஞான பகவானாக போற்றப்படுகிறார். முக்கிய அம்சங்கள். சுவாமி மலை என்பது அறுபடை வீடுகளில் 4வது இடம். இங்கு முருகன் ஒரு சிறிய சிறுவனாக பாலமுருகனாக காட்சி தருகிறார். சுவாமி மலையில் முருகனின் கரங்களில் ஒரு கை பிரணவ முத்திரையுடன் உள்ளது. இங்கு முருகன் குருவாக விளங்குகிறார்.